தேவனுடைய சமூகத்தில் இந்த இரவு நேரத்திலே சற்று நேரம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 26 அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். தேவன் மேல் உறுதியை குறித்து இந்த நாளிலே சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்கலாம். உறுதியை குறித்து வேதம் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். மாயான காரியங்களிலே மனிதன் உறுதியாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அழிந்து போகிற காரியங்களிலே மனிதன் உறுதியாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பிடிவாதமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். உலகத்திலே அழிந்து மண்ணோடு மண்ணு போகிற காரியங்களுக்கு மனிதன் அதன் மேல் வாஞ்சியாக இருந்து அதிலே உறுதியாய் பிடித்துக் கொள்வதற்கு மனிதன் நாடி தேடுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் யாரை? தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், ஜீவனுள்ள கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த ஜீவனுள்ள தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? உண்மையே தேவனையே நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை பூர்ண சமாதானத்துடன் அவர்களை காத்துக்கொள்வீர் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனது நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுடைய சன்னிதானத்திற்கு வருகிறோம், ஆண்டவரை பாடுகிறோம், ஜெபிக்கிறோம். வாழ்க்கையிலே சில போராட்டங்கள் வரும்போது தேவன் மேல் நம்முடைய உறுதி எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். தேவன் மேல் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனநிலை உடையவர்கள் என்று வேதம் விதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். சில பேர்கள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவார்கள், தேவனுடைய வார்த்தைகளை வாசிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், தேவனை ஆராதிப்பார்கள். அதே சமயத்தில் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வரும்போது என்ன செய்வார்கள் என்றால், தேவன் மேல் இருக்கிற உறுதியிலிருந்து அப்படியே விலகி போய் விடுகிறத நாம் பார்க்கிறோம். தங்களுடைய தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் இருந்து, அந்த விசுவாசத்தில் இருந்து என்ன செய்கிறார் என்றால், தங்களுக்கு வருகிற நெருக்கங்கள் வரும்போது, ஏதோ ஒரு விதத்திலே அவர்களை நெருக்கம் சூழ்ந்து கொள்ளுகிற போது, சில இக்கட்டுகள் வரும்போது, சில தோல்விகள் வரும்போது, சில இழப்புகள் வரும்போது, தேவன் மேல் இருக்கிற அந்த உறுதியில் இருந்து என்ன செய்கிறார்கள் என்றால், சற்று விலகி போகிறத நாம் பார்க்கிறோம், சோர்ந்து போகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி என்ன செய்ய வேண்டும்? உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையானாலும், எவ்வளவு நெருக்கமான நேரங்களானாலும், ஒருவேளை வியாதியானாலும், துன்பமானாலும், இழப்புகளானாலும், தோல்விகளானாலும், எந்த நேரத்திலும் ஒருவேளை நினையாத இக்கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பீடித்து கொண்டாலும் நாம் என்ன செய்ய, தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் அந்த விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? அவர் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியிலிருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது என்பதை வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில மரங்களில் நீங்கள் சில கொடிகளை பார்க்கும்போது அந்த மரத்தோடு சேர்ந்து அந்த கொடியும் வளர்ந்து அவிதமாய் அதனுடைய வேர்கள் எல்லாம் அந்த மரத்தை அவிதமாய் பற்றி இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். அந்த மரத்திலிருந்து அந்த கொடியை நாம் பிடுங்கி அவிதமாய் விலக்க நாம் பிரயாசப்படுகிற போது அந்த மரத்தினுடைய அந்த தோல் கூட சேர்ந்து அப்படிவாய் இந்த வேரோடு வருகிறத நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த செடியானது அந்த மரத்தோடு என்ன செய்கிறது என்றால் பற்றி பிடித்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவனாகிய கர்த்தர் மேல் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால், தேவன் மேல் உறுதியாய் இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட மனநிலை உடையவர்கள், அவரையே நாம் நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். பூர்ண சமாதானத்துடன் அவர்களை காத்துக்கொள்வாராம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரை தேவன் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள முடியும்? தேவனை உறுதியாய் பற்றி இருக்கிறவர்கள், தேவனை அவிதமாய் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களைத்தான் தேவன் என்ன செய்யும்படியாய் பூரண சமாதானத்துடன் அவர்களை காத்துக்கொள்ள முடியும். பூரண சமாதானம், நிறைவான சமாதானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அரைக்குறையான சமாதானம் அல்ல, தேவன் மேல் அரைக்குறையான சமாதானம் அல்ல, தேவனுடைய பூர்ண சமாதானத்திற்குள் தேவன் என்ன செய்கிறார் என்றால் நம்மை வழிநடத்துவார் என்று வேதம் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். தேவன் மேல் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனநிலை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பூர்ண சமாதானத்திற்குள் ஆண்டவர் வழிநடத்துவார் என்று சொல்லி வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி வரும்போது நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் இருந்து குறைபட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவன் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையில் இருந்து, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியிலிருந்து, அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியிலிருந்து விலகி போகும்போது பூரண சமாதானம் குறைபடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சமாதானம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? பரலோகத்தின் தேவனிடத்தில் நமக்கு பூர்ண சமாதானம் கிடைக்கிறத நாம் பார்க்கிறோம். உலகத்திலே எந்த மனிதர்கள் மூலமாக, எப்படிப்பட்ட பொருட்கள் மூலமாக, எப்படிப்பட்ட நாம் விரும்புகிற பொருட்கள் மூலமாய் என்ன செய்யாது? பூர்ண சமாதானம் நமக்கு கிடைக்காது. பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேல் ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும்போது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனநிலை உடைய தேவனுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களை பரலோகத்தின் தேவன் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பூர்ண சமாதானத்திற்குள் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும். அது தேவ சமாதானம் என்று வேதம் விதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 40:2 வாசிக்கும் போது பக்தன் தாவீது அங்கே சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 40:2. ஸ்தோத்திரம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார்? பயங்கரமான குழியிலிருந்து, நம்மை உளையான சேற்றிலும் இருந்து என்னை என்ன செய்கிறார்? நம்மை தூக்கி எடுத்தவராக இருக்கிறார். பயங்கரமான பாவ குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவராக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர், நாம் நேசிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை தூக்கி எடுத்தாராம்? பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், பயங்கரமான பாவ குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உளையான சேற்றிலும் இருந்து நம்மை என்ன செய்தாராம்? தூக்கி எடுத்து நம்மை நம்முடைய கால்களை கன்மலையின் மேல் நம்மை நிறுத்தி நமது அடிகளை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாதங்களை, நம்முடைய அடிகளை என்ன செய்கிறார் என்றால் நிறுத்தி இருக்கிறத நாம் பார்க்கிறோம், உறுதிப்படுத்தி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு முன்பதாக நம்முடைய இருதயங்கள் எல்லாம் சமாதான கேடடைந்து உலகமே வாழ்க்கை என்று நினைத்து அவிதமாக அங்கலாய்க்கிற ஒரு மனநிலை உடையவர்களாக இந்த உலகம், அதாவது உலகத்தில் ஏன் பிறந்தோம், எதற்கு இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் சொல்லி பல நேரங்களிலே நாம் அங்கலாய்த்த நேரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் பாவ சேற்றில் நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய பாதங்களை, நம்முடைய அடிகளை கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல், கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மேல் வைத்த கிருபை. அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பதாக நம்மை கிறிஸ்து இயேசுக்கு நம்மை கண்டுகொண்டபடியினால் நம்முடைய பாதங்களை கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அவர் என்ன செய்தார் என்றால் உறுதிப்படுத்தி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பயங்கரமான குழியிலிருந்து, ஒருவேளை அந்த குழியிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுக்காமல் இருந்திருந்தால், ஒருவேளை மரணம் நம்மை சந்தித்திருந்தால் நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆத்மாவுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்த அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். நாம் செய்த பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் அவ்வளவு இரக்கமுடையவராய் நம்மை பாவ குழில் நம்மை தூக்கி எடுத்தவர் என்று சொல்லி வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் மேல் உறுதியாக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரே நம்முடைய கால்களை கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் நம்முடைய பாதங்களை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 64:5 வாசிக்கும் போது அங்கே ஒரு கூட்டு ஜனங்கள் பாருங்கள், 64:5. ஸ்தோத்திரம். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கூட்ட ஜனங்கள், துன்மார்க்க காரியங்களிலே உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்குரிய காரியங்களிலே தங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு மனநிலை இல்லாமல் பொல்லாத காரியங்களில் தங்களை என்ன செய்கிறார்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதிலே தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். வைராக்கியத்தோடு செய்கிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த காரியங்களிலே, அப்படிப்பட்ட அந்த துன்மார்க்க காரியங்களிலே, பொல்லாத காரியங்களிலே என்ன செய்கிறார்கள், தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்று சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, துன்மார்க்கமான காரியங்களை செய்து பொல்லாத காரியங்களை அவிதமாய் நடப்பித்து அதிலே அந்த காரியங்களிலே அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைத்து என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் துன்மார்க்க ஊழையிலே அவிதமாய் கிரியைகளை நடப்பிக்கும் போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த காரியங்களை அவிதமாய் காண்பவன் யார் என்று அவர்களுக்குள்ளே அவர்கள் நினைக்கிறத நாம் பார்க்கிறோம். யார் காண்பார்கள் இப்படிப்பட்ட காரியங்களை? நாம் செய்கிற துன்மார்க்க காரியங்களை யார் காண்பார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை குறித்துள்ள சிந்தை அற்றவர்களாய் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனை குறித்துள்ள உணர்வு அற்றவர்களாக அவர்களுடைய சிந்தை இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனை குறித்துள்ள அறிவில்லாதவர்களாய், தேவனை குறித்துள்ள சிந்தை இல்லாமல் என்ன செய்கிறார் என்றால், தங்களை உண்டாக்குனவரை மறந்து அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் அவர்கள் பொல்லாத காரியங்களில் தங்களை என்ன செய்கிறார் என்றால் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். துன்மார்க்க கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் மற்றவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறவர்களாய் பாருங்கள், துன்மார்க்க அவர்களுக்கு சதி செய்கிற திட்டங்களை உடையவர்களாய் என்ன செய்கிறார், இந்த உலகத்திலே அநேகர் வாழ்ந்து தேவனை மறந்தவர்களாய், தேவன் அற்றவர்களாய், யார் இதை காண்பார்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவன் மனுக்குலத்தை அவர் பரலோகத்திலிருந்து சீர்தூக்கி பார்க்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லோரையும் தீயோரையும் பரலோகத்திலிருந்து தேவன் என்ன செய்கிறார் என்றால் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். நம்மை அவர் காண்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய காரியங்களையும் அவருடைய கண்கள் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார், துன்மார்க்கனுடைய கிரியைகளையும் விதமாய் தேவனுடைய பிள்ளையுடைய கிரியைகள் எல்லாம் அவர் என்ன செய்கிறார் என்றால் நல்லோருடைய காரியங்களையும் தீயோருடைய காரியங்களையும் பரலோகத்தினுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் அவ்விதமாய் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய பார்வையில் எல்லாரும் மனிதருடைய காரியங்கள் எல்லாம் திறந்த புத்தகமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் பொல்லாத காரியங்களை தங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பொல்லாத காரியங்களில் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவைகளிலிருந்து விலகி நாம் என்ன சொல்லணும், தேவனுக்குரிய காரியங்களிலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் துக்கப்படுத்துகிற காரியங்கள் வரும்போது நாம் என்ன செய்வோம், தேவனை முறுமுறுக்காதபடி தேவனை சார்ந்து அவரே நம்பிக்கொண்டிருக்கிற அவர் மேல் வைத்திருக்கிற உறுதியிலிருந்து நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, விலகி போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த உறுதியை பற்றி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விதமாய் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 78:8 நாம் வாசிக்கும் போது, இருதயத்தை செவிப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாத படிக்கும்
இவர்களை கட்டளையிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இருதயங்களை செவிப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டவும் கலகமுள்ள ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இருதயங்களை செவிப்படுத்தாத ஜனங்கள், தேவனுக்கு விரோதமாய் பாருங்கள், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டவும் கலகமுள்ள சந்ததியே என்று வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கூட்ட ஜனங்கள் பாருங்கள் முரட்டாட்ட குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய அதாவது செவ்வையான இருதயம், அதாவது இருதயத்தை செவ்வைப்படுத்தாத ஜனங்கள், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள், முரட்டாட்டவும் கலகவும் பண்ணுகிற ஜனங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளலாக நாம் இருக்க வேண்டும். நம்மை ஒருவேளை தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடைய நம்மை ஒருவேளை அவர்கள் என்ன செய்யலாம்? முரட்டாட்டம் பண்ணுவார்கள், ஒருவேளை கலகம் பண்ணுவார்கள், ஒருவேளை நம்மை தூசிப்பார்கள், ஒருவேளை நம்மை ஏளனம் செய்வார்கள், ஒருவேளை நம்மை அவமானப்படுத்துவார்கள். இப்படி சில காரியங்களை அவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகளாய் நமக்கு விரோதமாய் கிரியை செய்களாக ஒருவேளை காணப்படுவார்கள். ஆனாலும் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதி, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியிலிருந்து நாம் என்ன செய்யக்கூடாது? விலகி போகாமல் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனதை உடைய தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவன் கடந்து வந்த பாதைகளெல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே உங்கள் வாழ்க்கையில் வந்த காரியங்களில் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால்தான் தேவன் இதுவரையில் உங்களை தாங்கி அவர் நடத்தி கொண்டு வருகிற ஒரு தேவனை தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பலரும் சோர்ந்து போகிறத நாம் பார்க்கிறோம். பலரும் இக்கட்டுகள் வரும்போது அவிதமாய் விலகி போகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி போகக்கூடாது. அப்படி பின்வாங்கி போகிறவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்று நம்முடைய தேவன் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். பின்வாங்கி போகிறவன் மேல் தேவனுடைய ஆத்துமா பிரியமாய் இராது என்று ஆண்டவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். நாம் தேவனை விட்டு பின்வாங்கி போவோமானால் தேவனுடைய ஆத்துமா, தேவன் நம்மேல் பிரியமா இருக்க மாட்டார் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நம்மேல் பிரியமா இருக்க வேண்டுமானால் நாம் அவரை விட்டு விலகி போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரையே சார்ந்து அவர் மேல் வைத்திருக்கிற உறுதியிலிருந்து விலகி போகாதபடி அவரே பற்றி கொள்ளுகிற மனநிலை உடையவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிற தேவன், இவள் என்னுடைய நேச குமாரத்தி, இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி நம்மை அவ்விதமாய் கனப்படுத்துகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒன்று தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தேவன் என்ன செய்வாராம்? பூர்ண சமாதானத்துடன் அவர்களை காத்துக்கொள்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூர்ண சமாதானம் அவர்களுக்குள்ளே காணப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேருடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் முகத்திலே தெரியாது, தெரியுமா? எவ்வளவு கஷ்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் அவர்களுக்குள் இருந்தாலும், பலவீனங்கள் இருந்தாலும் அவருடைய முகத்தை பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது நன்றாய் இருக்கிறவர்களைப் போலத்தான், அதாவது எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கிறவர்களைப் போல் இருப்பார்கள், ஐஸ்வர்யவான்களைப் போல் இருப்பார்கள். எந்த ஒரு முகத்திலே பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அது ஏன் தெரியுமா? ஏனென்றால் தேவனுடைய ஐஸ்வர்யம் அவர்களோடு கூட இருக்கிறபடியினால், தேவனுடைய மகிமை தம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறபடியினால், தேவன் அவர்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறபடியினால் அவருடைய காரியங்கள் நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே சமயத்தில் நெருங்கி அவர்களோடு பேசிக்கொள்ளும் பொழுதுதான் தெரியும் எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறார்கள், எவ்வளோ கஷ்டங்களுக்குள் இருக்கிறார்கள், எவ்வளோ போராட்டங்களுக்குள் இருக்கிறார்கள் சொல்லி அவர்களோடு மனவிட்டு பேசினால்தான் அறிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்பிரகாரமாய் பார்த்தால் ஒருவேளை தெரியாத இருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருக்குள் நாம் இருக்கிறபடியினால், ஆண்டவருக்குள் நீங்கள் இருக்கிறபடியினால் நாம் பார்த்து, அதாவது ஒருவேளை அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவரே நீங்கள் நம்பி இருக்கிறபடியினால், அவரே நீங்கள் பற்றி கொள்ளுகிற மனநிலை உடையவர்களாக இருக்கிறபடியினால், அப்படிப்பட்ட ஒரு பூரண சமாதானத்தோடு தேவன் நம்மை என்ன செய்கிறார் என்றால் காத்துக்கொள்ளுகிறதை நாம் அனுபவிக்க முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னால், நீங்கள் கொலேசியர் 1:22 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்விதமாய் எழுதும்போது அவர் எழுதுகிறார். பாருங்கள், கொலேசியர் 1:22, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும்
உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்ட சுவிசேஷம், நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த கேட்கிற சுவிசேஷத்தினால், தேவனுடைய வார்த்தைகளினால் உங்களுக்குள் உருவாகிற அந்த நம்பிக்கையை விட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது. நம்பிக்கை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும். நமக்கு எப்படி நம்பிக்கை உருவாகும்? தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்கும் போதுதான் நமக்குள் நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஏன் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டும்? ஏன் கர்த்தருடைய ஆராதனையிலே பங்கெடுக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்க நமக்குள் தேவன் புதிதான நம்பிக்கையை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அதே சமயத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி வீடுகள் இருக்கும்போது, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் இருக்கும்போது புதிதான நம்பிக்கை நமக்குள் உருவாக முடியாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், டிவியில பல செய்திகள், இதை விட அழகான செய்திகள் எல்லாம் வருகிறதல்லவா, நாங்கள் கேட்டு அதில் பலனடைவோம் என்று சொல்லி ஒருவேளை நாம் நினைக்கலாம். நல்ல காரியங்களை, தேவனுடைய செய்திகளை கேட்டு நலமானது நாம் பிடித்துக் கொள்ளலாம், தவறொன்றும் இல்லை. நலமானது நாம் எடுத்துக்கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆனாலும் சபை கூடி வருதல் முக்கியமானது என்று சொல்லி வேதம் அவிதமாய் பரிசுத்த ஆவியானவர் முக்கியப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். சபை கூடி வருதல் அது முக்கியமானது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சபை கூடி வருதல், நாம் சபைக்குள் சபையில் தான் தேவன் நம்மை வைக்கிறார். நாம் சீர்படுவதற்கு, நாம் ஸ்திரப்படுவதற்கு, நாம் உருவாக்கப்படுவதற்கு, நாம் ஆவிக்குரிய வாழ்விலே அழகாய் மாறுவதற்கு, தேவனுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் உருவாக்கப்படுவதற்கு தேவன் சபைக்குள்ளதான் நம்மை வைக்கிறார். சபை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபைக்குள் தேவன் வைத்துதான் நம்ம என்ன செய்ய, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை அவ்விதமாய் உருவாகி வளர்ந்து வருகிறது போல, அதுபோல்தான் சபைக்குள் தேவன் நம்மை கொண்டு வந்து நம்மை வைத்து ஐக்கியத்தில் ஏற்படுத்தி, இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படிதான் பாருங்கள், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. அப்போ சுவிசேஷத்தை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்குள் புதிதான நம்பிக்கையை ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் உருவாக்குகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க, சுவிசேஷத்தை கேட்க கேட்க, தேவன் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் புதிதான நம்பிக்கையை, புதிதான அதாவது கிரியைகள் நமக்குள்ள என்ன செய்கிறார் என்றால் உருவாக்குகிறத நாம் பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையில நம்ம என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கையை விட்டு அசையக்கூடாது. அந்த நம்பிக்கையை விட்டு அசையக்கூடாது. அசையாமல் என்ன செய்யணும்? ஸ்திரமாய் இருக்க வேண்டும். ஸ்திரமாயும் உறுதியாயும் இருந்து விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும், ஸ்திரமாய் இருக்க வேண்டும், அசையக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர், அதாவது புதிதாக சில பேர்கள் நம்மிடத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொள்வார்கள். ஒருவேளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனத்தை விட சற்று வித்தியாசமாய் ஒருவேளை அது நமக்கு தோன்றலாம். புதிதாய் வந்து நம்மிடத்திலே பழகி, அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், ஒருவேளை ஊழியக்காரர்களாக இருப்பார்கள், வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுவார்கள். அது ஒருவேளை உங்களுக்கு புதிதாய், ஒருவேளை பிரியாணி சாப்பிட்டது போல ஒருவேளை புதிதாய் உங்களுக்கு தோன்றும். வித்தியாசமாக நம்ம அனுதினமும் அவ்விதமாய் வாழ்க்கையில் அன்றாட நாம் சோறு பயன்படுத்தி சாப்பிடும்போது, புதிதாய் ஒரு நாள் பிரியாணி கிடைக்கும் போது அது நமக்கு மிகுந்த ஒரு அது விருப்பமாய் காணப்படும், நல்லா விரும்பி சாப்பிடுவதற்கு. அதே சமயத்தில் பிரியாணி என்று நிரந்தரமான ஆகாரம் ஆகாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன் நிமித்தம் உண்டாகிற நம்பிக்கையிலே நாம் என்ன செய்யக்கூடாது? ஸ்திரமாக அசையாமல் நாம் இருக்க வேண்டும். யார் அதை வந்து தேவனுடைய வார்த்தைகள் அறிவித்தாலும் அதில் ஒருவேளை நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நலமானதை பிடித்து கொண்டு நம்முடைய விசுவாசத்திற்கு ஒத்த காரியங்களை எடுத்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படியே நாம் விட்டுவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பலரும் சொல்வார்கள், பலரும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்வார்கள், கேட்கலாம், தவறில்லை. ஆனால் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்திற்கு தேவையான நலமான காரியங்களை பிடித்துவிட்டு மீதி காரியங்களை நாம் அப்படியே என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட வேண்டும். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்றால், அது புதிதாக இருக்கிறது என்று சொல்லி அப்படியே என்ன செய்வார்கள் என்றால், தூண்டில் போட்டது போல, அதாவது மீன் பிடிப்பதற்கு ஆற்றின் அருகே போய் இருந்து மீன் பிடிப்பதற்கு தூண்டில் போட்டு இறையை தூண்டிலே அவிதமாய்
கவ்வி போட்டு அப்படியே மீன் கவ்வின உடனே இழுத்தெடுக்கிறது போல அநேகருடைய வாழ்க்கை வஞ்சிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வஞ்சிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இப்படியே சொல்லுவார்கள், நீங்கள் நாங்கள் நடத்துகிற ஆராதனைக்கு நீங்கள் 1 மணி நேரம் வந்து பாருங்கள், ஒரு நாள் வந்து பாருங்கள், எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொல்லி அப்படியே என்னைச்சுவார்கள், தூண்டில் போடுவார்கள். மீனுக்கு அதவாய் இறை போடுகிறது போல தூண்டில் போட்டு நம்ம என்னைச்சுவார்கள் என்றால் அப்படியே தன் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்க. ஏனென்றால் அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். வானத்தின் கீழே இந்த சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் நினைச்சு அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. நமக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு காலத்தில், அதை நாம் விசுவாசித்தோம். இன்றைக்கும் அறிவிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறத நாம் பார்க்கிறோம். திரும்ப திரும்ப நமக்கும் தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டதனால் உண்டாகிற அந்த நம்பிக்கையை விட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, விலகி போகக்கூடாது. அதில் நாம் ஸ்திரமாய் நாம் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேல் ஸ்திரமாக நாம் இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கலாம் நாம் காணப்படுவோம் என்று பவுல் அவ்விதமாக எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அநேகர் என்ன செய்கிறார் என்றால், தங்கள் நெருக்கங்கள் வரும்போது, அதாவது சில நெருக்கங்கள் வரும்போது ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், 2 நாள் ஜெபம் பண்ணுவோம், 3 நாள் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை விடுதலை சற்று விடுதலை கிடைப்பதற்கு ஒருவேளை தாமதமாகி கொண்டே வரும். நம்முடைய ஜெபத்திற்கு ஒருவேளை பதில் இல்லாமல் ஒருவேளை இருக்கிறது போல் சூழ்நிலையில் காணப்படும். அப்படி இருக்கும்போது உலக மனிதர்கள் வந்து சில ஆலோசனைகளை சொல்லுவார்கள். ஏன் உங்களுக்கு இந்த போராட்டம் இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் தானே ஜெபம் பண்ணுவீர்கள், அது உங்களுக்கு ஏன் இந்த போராட்டம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது? அப்படியே நினைச்சுவார்கள், வார்த்தைகளை போட்டு அவ்விதமை குழப்பத்தை உருவாக்குவர்களாய் அநேகர் காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுதான் வேதம் சொல்லும், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தில் நிமித்தம் உண்டாகிற நம்பிக்கை விட்டு நீங்கள் அசையாமல் ஸ்திரமாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படியே சொல்லி நினைச்சுவார்கள் சொன்னால் உலக பிரகாரமான உலக வழிபாடுகளுக்கு நேராய் நமக்கு ஆலோசனைகளை கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். உலக வழிபாடுகளுக்கு நேராய் பிசாசுக்குரிய காரியங்களை என்னச்சுவார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன யோசிப்பார்கள் தெரியுமா? ஆமாம், ஜெபம் பண்ணி தான் பார்த்து விட்டோமே, ஜெபம் பண்ணியாச்சு, 2 நாள் ஜெபம் பண்ணியாச்சு, 3 நாள் ஜெபம் பண்ணியாச்சு, ஆனாலும் காரியத்தில் ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி அப்படியே இவருடைய இருதயம் என்னச்சு தடுமாற ஆரம்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படியே கொஞ்சம் அவருடைய உலக காரியங்களுக்கு செவி சாய்க்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்கிறார் என்றால், நம்முடைய ஜெபத்திற்கு அவர் சில காரியங்களுக்கு உடனே பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உடனே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். சில நேரங்களிலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து நாம் ஜெபிக்கிற காரியங்களிலே ஒருவேளை பதில் கிடைப்பதற்கு தாமதமாகிறத நாம் பார்க்கிறோம். அப்படி தாமதமாகிற காரியங்களை தேவனுடைய சித்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து நாம் சிந்தித்து நாம் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். உடனே பிசாசுக்குரிய காரியங்களுக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கக்கூடாது என்பதை நாம் பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் அநேகருடைய, அதாவது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், உலகத்திலே கொஞ்சம் அப்படியே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சமயம் வரும்போது நாள் பார்ப்பார்கள், சமயம் வரும்போது சகுனம் பார்ப்பார்கள், சமயம் வரும்போது கன்னி பார்ப்பார்கள், சமயம் வரும்போது அந்த சமயத்திற்கு ஏற்றபடி நினைச்சவார்கள் தங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லும்போது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லி அவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே தேவனுடைய வார்த்தை, தேவன் எல்லா சமயங்களையும் நன்றாகத்தான் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு நாட்களையும் நன்றாகத்தான் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு சமயங்களையும் தேவன் நன்றாகத்தான் வைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு ஒரு வேலை இருக்கிறது. ஒருவேளை ஒவ்வொருடைய காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் தாமதமாகிறதுன்னு சொன்னால் ஒருவேளை தேவனுடைய சித்தம் இதுவரையிலும் அந்த காரியத்திற்கு வரவில்லை, வேலை இன்னும் வரவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தமான வேளையிலே தேவன் அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படியே நம்ம அந்த தேவனுடைய பதிலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் மூலம் தேவன் நம்மோடு இடைபடுகிறவராக இருக்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார்.
சில காரியங்கள் தடைபடும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஒருவேளை இது சித்தம் இல்லை, தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்தினால் தேவன் ஒருவேளை தாமதம் பண்ணுகிறார், ஒருவேளை ஜெபம் கேட்கப்படவில்லையா இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகினால் உடனே நாம் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. அதான் தேவனுடைய நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக நம்பிக்கை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும், ஸ்திரமாய் இருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுல் அவ்விதமாய் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் நான் வாசிக்கும் போது பாருங்கள், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். நான் தூரத்திலே சரீரத்தின்படி நான் தூரமாய் இருக்கிறேன், அப்படி தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்களுடைய ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அவ்விதமாய் பவுல் எழுதுகிறார் பாருங்கள், உங்கள் ஆவியின்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இருந்து உங்களுடைய ஒழுங்கை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன், உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை நான் பார்க்கிறேன் என்று பவுல் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், உங்களுடைய ஒழுங்கை நான் பார்க்கிறேன் என்று அவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையுடைய ஒழுங்கை என்ன செய்வார்கள், ஊழியக்காரர்கள் கவனிப்பார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடக்கிறார்கள், எப்படி அவர்கள் ஒழுங்காய் சீராய் இருக்கிறார்களா, ஒழுங்காய் நடக்கிறார்களா, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறார்களா, அவர்கள் சீர்படுகிறார்களா, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறார்களா, குடும்பத்தை ஒழுங்காக நடத்துகிறார்களா, தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களா, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களா, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களா, ஒழுங்காய் இருக்கிறார்களா என்பதை ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், கவனிக்கிறவர்களாக இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிப்பார்கள். எப்படி இருக்கிறார்கள், அப்படி கவனிக்கும் போது அவருடைய நடக்கைகள் சீராய் இருந்தால் அவருடைய அதான் பவுல் சொல், உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் நான் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் எழுதுகிற நாம் பார்க்கிறோம். தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒழுங்கை அவர் பார்க்கிறார். ஒழுங்காய் இருக்கிறதை பார்த்து ஒழுங்காய் இருக்கிறது என்பதை அவர் அறிந்து விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் உறுதியை பார்த்து என்ன செய்கிறார்கள், ஊழியக்காரர்கள் சந்தோஷப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே சமயத்திலே விசுவாசத்திலே நாம் சீரில்லாமல் இருக்கும்போது அவருடைய இருதயங்கள் துக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அவருடைய இருதயங்கள் எவ்வளவுதான் ஆலோசனை சொன்னாலும் கேட்கவில்லை என்று சொல்லி துக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஒழுங்காய் நடக்கும்போது, சீராய் நடக்கும்போது, விசுவாசத்திலே உறுதியாய் அவர்கள் இருக்கும்போது தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்படுகிறத நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறத நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனும் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பாருங்கள், மற்றவர்கள் சந்தோஷப்படுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதான் இங்கே பவுல் அவ்விதமாக எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்த ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பார்த்து உறுதியையும் பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அவர் அவ்விதமாக எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய உறுதி, தேவனுடைய பிள்ளைகள் நடக்கிற அந்த ஒழுங்கு, இவையெல்லாம் பாருங்கள் மற்றவர்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு கணவன் தன் குடும்பத்தில் ஒழுங்காய் சீராய் நடந்து சீராய் வாழ்ந்து சீராய் தன் குடும்பத்தில் நடத்தும் போது, தன் மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சீராய் செய்யும் போது, தன் மனைவியை துக்கப்படுத்தாமல், தன் மனைவி இடத்துல கெட்ட வார்த்தை பேசாமல், தன் மனைவியை வார்த்தைகளினால் நொறுக்காமல், அப்படியே தன் காரியங்களை கடமையாய் சீராய் செய்யும் போது அவர்கள் என்ன செய்ய மற்ற சந்தோஷப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு மனைவி தன் கணவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து அவ்விதமாய் தன் காரியங்களை ஒழுங்காய் சீராய் தன் குடும்பத்தை நடத்தும் போது, தன் காரியங்களை தேவனுக்குள்ளே சீராய் நடத்தும் போது என்ன மற்றவர்கள் குடும்பத்தில் சந்தோஷப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் சந்தோஷிக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத நாம் பார்க்கிறோம். சீரான விசுவாசம்,
சீரான வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தேவன் விரும்புகிறத நம்ம பார்க்க. அதுதான் பவுல் அவ்விதமாய் கொலோசையர் திருச்சபைக்கு எழுதும்போது, விசுவாசிகளுக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். சரீரத்தின்படி நான் தூரமாக இருக்கிறேன், ஆவியின்படி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களுடைய ஒழுங்கையும் விசுவாசத்தின் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் உறுதியை நான் பார்த்து அவ்விதமாய் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் அவ்விதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் மேல் நம்முடைய உறுதி, நாம் எந்த நிலையிலும் உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் மேல் உறுதியாக இருக்கிற ஒரு மனதை உடையவர் அவனை பூர்ண சமாதானத்துடன் தேவன் என்ன செய்கிறார் என்றால் காத்துக்கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனது நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி இருக்கும்போது மற்றவர்கள், தேவனை நம்பாதவர்கள், தேவன் மேல் உறுதியாக இல்லாதவர்கள் மூலமாக நமக்கு பல போராட்டங்கள் நமக்கு வரலாம். அவர்கள் விரும்புகிறபடி நாம் செய்யாமல் இருக்கும்போது நம்மை நேசிக்க மாட்டார்கள், நம்மை ஒதுக்குவார்கள், குடும்பத்திலே ஒருவேளை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனாலும் பரவாயில்லை, தேவன் மேல் நீங்கள் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுகிற விசுவாசிகள் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். அப்படி அவர்களோடு சேர்ந்தும் போது அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை கீழ்ப்படிவார்கள். மற்றபடி நேரங்களிலே அவ்விதமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதை போல் இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில யார் பகைத்தாலும், யார் நம்மை வெறுத்தாலும், நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை செய்வதிலே, சீராய் இருப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்காக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கொஞ்ச நாட்கள் கழித்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அவர்கள் இதற்கொன்றும் இடம் கொடுக்கவே மாட்டார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சரியாய் புரிந்து கொள்வார்கள். அருமையாக அதுக்கப்புறம் நம்மை புரிந்து கொண்ட பிறகு என்ன செய்ய மாட்டார்கள்? நம்மேல் அவர்கள் அதை திணிக்க மாட்டார்கள், இப்படி செய்ய சொல்ல மாட்டார்கள் என்று அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்மை கண்டு அவர்கள் புரிந்து கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே சமயத்திலே மனிதர்களை பிரீதிப்படுத்த, மனிதனை பிரீதிப்படுத்துவதற்காக, பிரியப்படுத்துவதற்காக நாம் அவர்கள் பக்கமாய் சாயும் போது பாருங்கள், நாம் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாமல் விசுவாச வாழ்க்கையிலே போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறதில்லை. வேதம் சொல்லுகிற உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை பூர்ண சமாதானத்துடன் நீர் அவர்களை காத்துக்கொள்கிறீர் என்று சொல்லி வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனிடத்தில் நாம் பூர்ண சமாதானத்திற்குள்ளாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை நாம் நினைச்ச வேண்டும். தொடர்ந்து நாம் அவிதமாய் அவரை சார்ந்து அந்த பூர்ண சமாதானத்திற்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பூர்ண சமாதானம் எப்படி கிடைக்கிறது? அவரை நான் நம்பியிருக்கிறபடினால், அவரையே பற்றி கொள்ளுகிற ஒரு மனதலை நமக்கு இருக்கும்போது பூர்ண சமாதானத்திற்குள்ளே ஆவியானோர் நம்மை நடத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே அதாவது முரட்டாட்டவும் கலகவும் உள்ள ஜனங்கள் மத்தியில் நாம் வாழும்போது பல போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் நாம் தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு மனநிலையில் நாம் இருக்கும்போது நம்மை தேவன் பூர்ண சமாதானத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறத நாம் பார்க்கிறோம். விசுவாசத்திலே நாம் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகிற அந்த நம்பிக்கை நிமித்தமாக நாம் அந்த அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய சமாதானம் நம்மை பூர்ணமாய் நம்மை காத்துக்கொள்ளுகிறது, பூர்ணமாய் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. ஏனென்றால் ஆவியானவர் நம்மேல், தேவன் நம்மேல் பிரியப்படுகிற போது ஆவியானவர் நமக்குள்ளே சமாதானத்தை நிரம்பி வழியை செய்கிறவராக இருக்கிறார். இது இலவசமாய் கிடைக்கிற சமாதானம், தேவனுடைய சமூகத்திலிருந்து கிடைக்கிற சமாதானம், தேவனுடைய வார்த்தையின் மூலம் கிடைக்கிற சமாதானம், தேவனுடைய கிருபையினால் நமக்கு உண்டாகிற சமாதானம். அந்த பூர்ண சமாதானத்திற்குள்ளாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட கிருபையில் நம்மை நடத்துவாராக, அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆகவே தேவ சமூகத்தை நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் பூர்ண சமாதானத்துடன் வாழ்வதற்கான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைச்ச வேண்டும். ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள், உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவர்களை பூர்ண சமாதானத்துடன் நீ காத்துக்கொள்வீர் என்று சொல்லி தேவனுடைய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பூர்ண சமாதானத்திற்குள் தேவன் உங்களை நடத்த வேண்டுமானால் அவ்விதமாய்
தேவனையே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனநிலை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் பூர்ண சமாதானத்திற்குள்ளே தேவன் நம்மை வழிநடத்துகிறவர் என்று சொல்லி வேதம் அவிதமாய் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பூர்ண சமாதானத்தின் தேவன் நமக்கு தர வேண்டும். பூர்ண சமாதானத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் மேல் உறுதியாய் இராதவர்கள், தேவன் மேல் உறுதி இல்லாமல் வாழுகிறவர்கள், சீரில்லாமல் வாழுகிறவர்களுக்கு பூர்ண சமாதானம் கிடைக்காது. அவர்கள் சமாதானத்திலே குறைபட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஒருவேளை உங்கள் யாராகிலும் ஒருவேளை பூர்ண சமாதானம் எனக்குள்ள இல்லை, தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளே பூர்ணமா இல்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்களானால், நாம் தேவன் மேல் இருக்கிற உறுதியில் இருந்து நாம் விலகி போயிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை நாம் உணர்ந்து ஆராய்ந்து, ஒருவேளை நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் இருந்து, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியில் இருந்து விலகி போயிருக்கிறோமா? அப்படி போயிருந்தால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சமாதானத்தில் குறைபட்டவர்களாய் ஒருவேளை காணப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் எல்லாருக்கும் கொடுக்கிற பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர். சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறவர், வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறவர், வயது முதிர்ந்த தாய்மார்களுக்கும் கொடுக்கிறவர், தகப்பன்மார்களாக உங்களுக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்படவில்லை என்றால் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே எந்த சூழ்நிலையில நாம் கேட்ட சுவிசேஷத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகிற நம்பிக்கையை விட்டு நான் அசையாமல் இருக்கும்படி, ஸ்திரமாய் இருக்கும்படி, உறுதியாய் இருக்கும்படி, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க ராஜா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் அந்த பாதையில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் கிருபை உள்ளவர். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் நிலைத்து இருக்கும்போது தேவன் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரலோக பாக்கியங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். பூமிக்குரிய நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரீர நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். குடும்பத்தின் எல்லா தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தாமதப்பட்டாலும் சோர்ந்து போகாதிருங்கள். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து உங்களுடைய காரியங்களை அவர் நியாயம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ள ஆண்டவர். அவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், நமக்கு இக்கட்டிலே உதவி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்க உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவர்களை பூர்ண சமாதானத்தினுடைய காத்துக்கொள்வீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய வாழ்நாளிலே பூர்ண சமாதானங்களுக்குள்ள இருக்க வேண்டும் ராஜா. தேவன் அருளிய பூர்ண சமாதானத்திற்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையின் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் இந்த பூர்ண சமாதானத்திற்குள் வழிநடத்த தேவன் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாத தேசத்தின் ஜனங்களும் ஆண்டவர் வருகிற நாட்களிலே பூர்ண சமாதானத்தை பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தில் நாங்கள் குறைபட்டிருந்தால் ஆண்டவர் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தேவனுடைய காரியங்கள் ஆண்டவர் கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பரவாகி நாங்கள் அதை சீர்படுத்திக் கொள்ள, பூர்ண சமாதானத்தை நாங்கள் ஆவியானவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவர்கள் ஒவ்வொரு வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரவு நேரத்தில் நம்முடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதியும், கிருபைகளினால் நிரப்பும். ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காக நன்றி, புதிய கிருபைகளால் நிரப்புவதற்காக நன்றி. ஆண்டவரே, பூர்ண சமாதானத்தின் பாதையை நீ நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இம்மட்டும் பரலோகத்தின் தேவன் இந்த ஆராதனையில் பிரசன்னராய் இருந்து இம்மட்டும் நீர் நடத்துனதற்கு கிருபைகளுக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னி தருளோம். இப்பொழுது நாங்கள் பிரிந்து செல்கிறோம். பிரியாத நேசரங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தும். தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். துதியும் கனவும் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சபை குடும்பங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.